ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ மகாபெரியவாச்சரணம். ஒரு சமயம் ஸ்ரீ மகாபெரியவா யாத்திரை போயிட்டு இருந்தார். அப்போ சாதுர்மாசிய விரதம் இருந்தார். அப்படி ஒரு நாள் ஒரு கிராமத்துல தங்கி இருக்கும் போது ஒரு விவசாயி மகாபெரியவாளை தரிசிக்க வந்தார். அவர் ரொம்ப சோகமா இருந்தார். முகமும் இருளடைஞ்சு போயிருந்தது. அந்த விவசாயி வாயை திறந்து தன் கஷ்டங்களை சொல்றதுக்கு முன்னாடியே அவர் முகத்தை பார்த்து மகாபெரியவாளுக்கு அவனோட கஷ்டம் புரிஞ்சுடுத்து. இருந்தாலும் அந்த விவசாயி மகாபெரியவா கிட்ட, சாமி, ஏண்டா உயிரோட இருக்கோம்னு இருக்கு, பேசாம குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கலாமான்னு கூட தோணுது. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில போராட்டம் இருக்கும், ஆனா எனக்கு போராட்டமே வாழ்க்கையா இருக்குன்னு சொல்லி பெரியவா கிட்ட அழுதார். உடனே மகாபெரியவா அவர்கிட்ட, குலதெய்வத்துக்கு ஒழுங்கா பூஜை பண்றியா அப்படின்னு கேட்டார். குலதெய்வமா அப்படின்னா திருப்பி கேட்டார் அந்த விவசாயி. சரிதான், குலதெய்வம் எதுன்னே தெரியாதான்னு மகாபெரியவா கேட்டார். ஆமா சாமி, வியாபார விஷயமா எங்க முன்னோர்கள் பர்மா போயிட்டாங்க. பல காலம் அங்க இருந்துட்டு திரும்பி வந்த குடும்பம் எங்க குடும்பம். என் பாட்டன்ல ஒருத்தருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாததால அவர் பிள்ளைகளும் அவரை பார்த்து அப்படியே வந்துட்டாங்க. நாங்கெல்லாம் அந்த வழியில வந்தவங்க தான்னு சொன்னார். உன் முன்னோர்கள் யாராவது இப்ப உயிரோட இருக்காங்களான்னு மகாபெரியவா கேட்டார். ஒருத்தர் கிராமத்துல இருக்கார், என் அப்பா வழி பாட்டனார் அவர்னு சொன்னார். அவர்கிட்ட போய் உங்க குலதெய்வத்தை பத்தி கேட்டுட்டு வா. ஏன் சாமி, அந்த சாமி எதுன்னு தெரிஞ்சு கும்பிட்டாதான் என் பிரச்சனை தீருமான்னு கேட்டார். அப்படித்தான் வச்சுக்கோ. ஏன்? என்ன சாமி நீங்க, ஊர்ல எவ்வளவோ கோயில் இருக்கு, அங்க எல்லாம் சாமிங்க தான் இருக்கு, அப்ப அதுக்கெல்லாம் சக்தி இல்லையான்னு விவசாயி கேட்டார். நான் அப்படி சொல்லவே இல்லையேன்னு மகாபெரியவா பதில் சொன்னார். அப்போ இந்த சாமியில உன்னை கும்பிட சொல்லாம குலதெய்வத்தை தெரிஞ்சுட்டு வர சொல்றீங்களே? காரணமாத்தான் சொல்றேன். ஓட்ட பாத்திரத்துல எவ்வளவு தண்ணி பிடிச்சாலும் நிக்காது. நீ என்ன மாதிரி எதுவும் வேண்டாம்ங்கிற சன்னியாசி இல்ல, வாழ்வாங்க வாழ விரும்புற குடும்பம்தான். எனக்கு பாத்திரமே கூட தேவையில்லை, ஆனா உனக்கு பாத்திரம்தான் பிரதான தேவை. பாத்திரம் இருந்தாதானே எதையும் அதுல போட்டு வைக்க முடியும். அப்படிப்பட்ட பாத்திரம் ஓட்டையா இருந்தா அதுல எதை போட்டாலும் அந்த ஓட்ட வழியா வெளியே போகுமா இல்லையா? அப்போ குலதெய்வம் தான் பாத்திரமா? அது தெரியாததால ஓட்ட பாத்திரம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களா? நீ கேள்வி கேட்காம உன் குலதெய்வம் எதுங்கிறத தெரிஞ்சு அந்த குலதெய்வத்தை தேடி போய் சாஷ்டாங்கமா உடம்பு தரையில படுற மாதிரி நமஸ்காரம் பண்ணிட்டு வா, உனக்கு அப்புறமா விளக்கம் சொல்றேன்னு சொல்லி அவர் அனுப்பி வச்சார் மகாபெரியவா. அவரும் ஒரு 10 நாள் கழிச்சு, சாமி, நீங்க சொன்னதை செஞ்சுட்டேன். எங்க குலதெய்வம் பேச்சாயிங்கிற ஒரு அம்மன். அதோட கோயில் ஒரு மலையடிவாரத்துல இடிஞ்சு போய் கிடந்துச்சு. யாருமே போகாம விட்டதால கோயில புதர் மூடிருச்சு. நானும் என் மக்களும் போய் புதரையெல்லாம் வெட்டி எரிஞ்சோம். அங்க ஒரு நடுக்கல் தான் பேச்சாயி. ஏதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு அது மேல பாலை ஊத்தி அபிஷேகம் செஞ்சு கற்பூரம் காட்டி கும்பிட்டுட்டு வரேன்னு சொன்னார் அந்த விவசாயி. சபாஷ், அந்த கோயில நல்லபடியா எடுத்து கட்டு. தினசரி அங்க விளக்கு எரியும்படியா பாத்துக்கோ. உன் கஷ்டங்கள் தானா நீங்கிடும். பேச்சாயி பூவும் பொட்டுமா ஜொலிச்சா உன் குடும்பமும் ஜொலிக்கும்னு சொன்னார் மகாபெரியவா. சாமி, நிறைய விளக்கம்லாம் சொல்றேன்னு சொன்னீங்களே, எதுவும் சொல்லலையே அப்படின்னு கேட்டார். அடுத்த வருஷம் இதே தேதிக்கு வா, அப்ப சொல்றேன். நான் சொன்னதை மறந்துடாதே, பேச்சாயிய விட்டுறாதேன்னு சொன்னார் மகாபெரியவா. அவரும் மகாபெரியவா சொன்னபடி செஞ்சார். ஒரு வருஷம் ஓடியது. அந்த விவசாயியும் மகாபெரியவாளை பார்க்க திரும்ப வந்தார். இந்த முறை அவர்கிட்ட ஒரு செல்வ செழிப்பு தெரிஞ்சது. மகாபெரியவாளை பார்க்க அவர் வெறும் கையோட வரல. தட்டு நிறைய பூ, பழம், கொஞ்சம் பணம் எல்லாம் வச்சு பெரியவா முன்னாடி வந்து நின்னார். பெரியவாளும் அவரை நிமிர்ந்து பார்த்தார். சாமி, நான் இப்ப நல்லா இருக்கேன். பேச்சாயி புண்ணியத்துல பிள்ளைகளும் நல்லா இருக்காங்க. இதுக்கு வழிகாட்டின பெரிய சாமி நீங்க தான். ஆனா எனக்கு விளக்கத்தை மட்டும் இன்னும் தராமலே இருக்கீங்க. இந்த அதிசயம் எப்படி நடந்ததுன்னு அவர் திரும்ப கேட்டார். ஸ்ரீ மகாபெரியவாளும் விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சார். ஒரு வருஷம் கழிச்சு வந்த பர்மாக்காரர்கிட்ட குலதெய்வம் பத்தி மகாபெரியவா சொன்னது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இது. நம் முன்னோர்கள் வணங்கி வந்த தெய்வம் தான் குலதெய்வம். முன்னோர்கள்னா நமக்கு முன்னாடி பிறந்த எல்லாருமே முன்னோர்கள் தான். ஆனா இங்க முன்னோர்கள்னா நாம நம்ம அப்பா வழி பாட்டன் பாட்டிமார்களை கணக்குல எடுத்துக்கணும்.
இந்த அப்பா வழி பாட்டன்மார் வரிசையில மிகப்பெரிய ஒழுங்கு ஒண்ணு இருக்கிறத கூர்ந்து கவனிச்சா புரிஞ்சுக்கலாம். அதுதான் கோத்திரம்ங்கிற ஒரு ரிஷியோட வழி பாதை. வேற கோத்திரத்துல இருந்து பெண்கள் வந்து இந்த வழி பாதையில நம்ம தாத்தாக்களோட வாழ்க்கை துணையா வந்திருப்பாங்க. எக்காரணம் கொண்டும் ஒரே கோத்திரத்துல பெண் சம்பந்தம் ஏற்பட்டிருக்காது. இதனால ரிஷி பரம்பரை சங்கிலி கண்ணி மாதிரி அறுபடாம ஒரே சகோதரத்துவத்தோட வந்த வண்ணமா இருக்கும். இது ஒரு முக்கியமான ஒழுங்கு சார்ந்த விஷயமாகும். அடுத்து இவங்க எல்லாருக்குமே நட்சத்திரம் வேற, உடலமைப்பு வேற, குணப்பாடுகள் வேறையா இருக்கும். அதான் இயற்கையும் கூட. ஆனா கோத்திர வழி மாறாதபடி இவங்க நம்ம குலதெய்வம்ங்கிற தெய்வ சாநித்தியத்துல கை கூப்பி நின்னுட்டு இருப்பாங்க. தலைமுடி கொடுத்திருப்பாங்க, காது குத்தி இருப்பாங்க, இப்படி முறையா எல்லாம் செஞ்சிருப்பாங்க. இந்த உலகத்துல 1000 கோயில்கள் இருக்கு. அந்த கோயிலுக்கு அவங்க போயிருக்கலாம், போக முடியாமலும் இருக்கலாம். அதுக்கு உத்தரவாதம் இல்ல. ஆனா குலதெய்வம் கோயிலுக்கு நாம பக்திங்கிற ஒன்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அம்மா அப்பா நம்மள அங்க கூட்டிட்டு போய் சாமி கும்பிட வைக்கிறாங்க. இதன்படி பார்த்தா குலதெய்வ சந்நிதியில போய் நாம நிக்கும் போது நம்ம பரம்பரை வரிசையில போய் நிக்கிறோம். இந்த வரிசை தொடர்ப வேற எங்கேயாவது எந்த விதத்திலேயாவது உருவாக்க முடியுமா? பெரியவா சொல்ல சொல்ல பர்மாக்காரர் முகத்துல பரவசம். பெரியவா தொடர்ந்து பேசுறார். அது மட்டும் இல்ல, ஒரு மனிதனோட பிறப்புக்கு பின்னாடி இப்படி ஒரு பரம்பரை வரிசை இருக்கிறத நினைக்க கூட தெரியாம அதிகபட்சம் 2 பாட்டன் பாட்டி பேருக்கு மேல எதுவும் தெரியாம இல்லையா நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஒரு குடும்பத்தை பொறுத்த வரையில அந்த இறை சக்தி குலதெய்வமா அவங்களுக்கான ஒரு பெயர்ல வெளிப்படுறது. இப்படி சொல்றது கூட தப்பு. வெளிப்பட வழிவகை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அதுவும் யாரால? நம்ம முன்னோர்களால. அவங்க யாரு? நம்முடைய தொடக்கங்கள். நாம யாரு? அந்த தொடக்கத்தோட தொடர்ச்சி. மொத்தத்துல நாம வேற, அவங்க வேற இல்ல. இந்த வழி போக்குல ஒருவர் மூட்டை மூட்டையா புண்ணியத்தை கட்டியிருக்கலாம், இன்னொருத்தர் பாவமே கூட பண்ணிருக்கலாம். நாம அங்க போய் நின்னு பிரத்யேகமா வெளிப்படுற தெய்வீக சக்திய வணங்கும் போது அவங்களும் பித்ருக்களா இருந்து வானத்துல இருந்து பாக்குறாங்க. நாமளும் ஆசீர்வதிக்கப்படுறோம். இது எத்தனை தூர பார்வையோட வடிவமைக்கப்பட்ட ஒரு விஷயம். மகா பெரியவா இப்படி விளக்கம் சொல்லி முடிச்சதும் அங்க இருந்த எல்லாருமே மெய் சிலிர்த்து போயிட்டாங்க. மகா பெரியவா எல்லாரும் சேமமா இருங்கோன்னு சொல்லி ஆசீர்வாதம் செஞ்சார். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.